திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மகாதீப திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று மாலை 6 மணிக்கு மகாதீபம் மலை உச்சியில் ஏற்றப்பட இருக்கக்கூடிய நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பொதுமக்கள் பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு வந்து வண்ணம் இருக்கிறாங்க. குறிப்பாக அவர்களை கண்காணிக்க 15,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் நூற்றுக்கணக்கான சிசிடிவி கேமராக்கள் திருவண்ணாமலை நகர் முழுவதும் பொருத்தப்பட்டுள்ளது. இவை அனைத்தையும் கண்காணிக்கக்கூடிய வகையில் கோவில் வளாகத்திற்குள்ளேயே ஒரு சிறப்பு ஒரு கண்ட்ரோல் ரூம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வழக்கமாக இங்கு சிசிடிவி கேமராக்களை கண்காணிக்கக்கூடிய நிகழ்வு என்பது ஆண்டுதோறும் நடைபெறும். குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் தொடர்ந்து மானிட்டர் பண்ணி எங்க பொதுமக்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய நிலைமை சீர் செய்யப்படும். இந்த ஆண்டு முதல் முறையாக ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பொதுமக்கள் அதிக மக்கள் பகுதி இருந்தால் அந்த ஹெட் கவுண்டை கண்காணிக்கக்கூடிய வகையில் அந்த ஸ்கிரீன்ல அந்த ஹெட் கவுண்ட் தெரிய வரும். உடனடியாக அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அலுவலருக்கு இங்கிருந்து தொலைபேசி மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அங்கு நிலைமை என்பது சீர் செய்யப்படும். குறிப்பாக இங்க நம்ம பல ஸ்கிரீன்ஸ் பார்க்கிறோம். இந்த ஸ்கிரீனிங்ல ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் வந்து குறிப்பிடப்பட்ட அளவை தாண்டி பொதுமக்கள் இருந்தால் உடனடியாக அந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து உடனே ஹெட் கவுண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும். குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அந்த ஹெட் கவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஹெட் கவுண்டை அலாரம் பண்ணும். உடனடியாக இங்க இருக்கக்கூடிய அலுவலர்கள் அங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த பகுதியில் நிலைமை சீரமைக்கப்படக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த வகையில் ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக இந்த ஆண்டு ஒரு பிரத்யேகமான ஒரு நடவடிக்கையை காவல்துறை மேற்கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக எவ்வித அசம்பாவிதமும் நடைபெறாமல் பொதுமக்கள் கிரிவல பாதையை சுற்றி வருவதற்கும் அதே போல பொதுமக்கள் கோவிலுக்குள் வரக்கூடிய நிகழ்வும் எவ்வித பிரச்சனையும் சிரமமும் இன்றி இந்த தீப திருவிழாவை நடத்துவதற்காக இந்த முறை ஏஐ தொழில்நுட்பத்தை மூலமாக இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்ண காவல்துறை ஒரு புதிய டெக்னாலஜியை இந்த முறை பயன்படுத்தியிருக்கிறாங்க. நகர் முழுவதும் 15,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் இந்த பாதுகாப்பு பணி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்களை வந்து அவ்வப்போது ஒரு இடைவெளி தான் பொதுமக்களை கோவிலுக்கு உள்ள அலோவ் பண்றாங்க. இதன் மூலமாக ஒரே நேரத்தில் பொதுமக்கள் கூட்டத்தில் போய் சிக்காம இருப்பதற்கும் கூட்டத்தில் ஏதேனும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் செல்வதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நகர் முழுவதும் கிரிவல பாதை முழுவதும் 2 அடிக்கு ஒரு காவலர்கள் என காவலர்கள் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம், கோவை, திருப்பூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலிருந்து காவலர்கள் வரவைக்கப்பட்டிருக்காங்க. மதுரை, திருச்சி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் காவலர்கள் வரவைக்கப்பட்டிருக்காங்க. அதே போல 7 மாவட்டத்திலிருந்து எஸ்பிக்களும் வரவழைக்கப்பட்டு இந்த எவ்வித பிரச்சனையும் இன்றி இந்த மகாதீப திருவிழாவை வந்து நடத்த காவல்துறை, மாவட்ட நிர்வாகம், அரசு ஒருங்கிணைத்து இதை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 5 லட்சம் பக்தர்கள் கூடுதலாக வருவார்கள் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில தான் இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட்டை ஹேண்டில் பண்ண இந்த புதிய டெக்னாலஜி அதிக நம்பர்ல போலீசார் உள்ளிட்டவை எல்லாம் பலப்படுத்தப்பட்டு இந்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது.